பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் பாட்டிலை வந்து இந்த மாதிரி உள்ள பாட்டிலை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி ரிவர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க சிங்க் பக்கத்தில். இப்போ நீங்கள் ஒரு முறையும் பாத்திரம் விளக்கிட்டு ஸ்காட்ச் பிரைட்டை நீங்கள் இந்த விம் லிக்விட்லேயே ஊற வைக்க வேண்டாம். திரும்ப இது நல்லா பாத்திரம் தேய்ச்சி முடித்தோடனே டோட்டலாக வாஷ் பண்ணி நீட்டாக இதுக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா ட்ரை ஆகிடும், உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். திரும்ப நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதிலேயே போட்டு வச்சுட்ருக்க வேணால் நீட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் எப்போதுமே சிங்க் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு டெட்டால் பாட்டில் வச்சுக்கிங்க. ஒரு ஹேண்ட் வாஷு, விம் லிக்விட் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாருமே வச்சுருப்பீங்க. இது வந்து நீங்கள் பாத்திரம் டோட்டலாக கழுவி முடிச்சுட்டு கை வாஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெட்டால் வந்து நீங்கள் எல்லாமே வேலையை முடித்த பிறகு ஒரே சொட்டு டெட்டாலை போட்டு இந்த கிச்சன் மேடையை ஃபுல்லாக தொடச்சிட்டிங்கனாக்கா எறும்புலாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா சட்னிக்குமே வந்து நம்ம தாளித்து போடுவோம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பு. அது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாமே இந்த கருவேப்பிலையை வந்து ஒதுக்கிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி தாளித்து கொட்டின பிறகு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மொறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கசக்கி விட்டுருங்க கருவேப்பிலையை. இப்படி கசக்கிட்டு அப்புறம் சட்னி அரைச்சதில் போட்டிங்க அப்படின்னா இது தனியாக ஒதுக்க மாட்டாங்க, சட்னி கூட ஒன்று சேர்ந்துடும். கருவேப்பிலை அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. நம்ம வந்து அப்படியே அதை எடுத்துக்கலாம், சட்னி கூட சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ அன்னாசி பழம் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அது காலையில் ஜூஸ் போட்டுட்டு அந்த டாப் போர்ஷன் அப்படி வச்சுருக்கேன் நான் கட் பண்ணி. இதை வந்து நீங்கள் பாட்டில் வச்சு நல்ல ஒரு அழகான செடியை வளர்க்க முடியும். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த போர்ஷனை தான் நம்ம வந்து மண்ணுக்குள்ளே வச்சு வளர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இதில் வந்து, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி இன்றைக்கே நீங்கள் வந்து தொட்டியில் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது என்னாகும், இந்த போர்ஷன் ஈரமாக இருக்கிறதுனால ஃபங்கஸ் வச்சுட்டு உங்களுக்கு உள்ளுக்கே அழுகிடும். உங்களுக்கு இதை ஒன் டே அப்படி விட்டுட்டிங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரையாக அப்படி வச்சுருங்க வீட்டில். வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு இதை வந்து தொட்டியில் வைக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து வேர் நல்லா விட்டு செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இந்த லீஃப் பார்த்திங்கனாக்கா. இது ஒரு 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் வைக்க ஆரம்பிக்கும். இது பூ வச்சு பழம் வைக்கும். அது வரைக்கும் ஒரு அழகு செடி மாதிரி நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பு வந்து பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு. இதை வந்து நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிட்டு ஒரு 2-3 வாரம் கழித்து டேமேஜ் ஆகிற சமயத்தில் தூக்கி போட்டுருவீங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் இது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை யூஸ் பண்ணி ஒரு 2-3 முறை சிங்க் எப்படி கழுவுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்படி கையால் நடுவில் பிரிச்சுக்குங்க. பிரிச்சுக்கிட்டு ஒரு ரோப் எடுத்துக்குங்க. ஏதோ ஒரு வேஸ்ட்டு ரோப்பு. முடிச்சு போட்டுட்டு இந்த பெட் பாட்டில் வந்து வேஸ்ட்டு பெட் பாட்டில் வந்து நான் இந்த சைஸ்க்கு சின்னதாக, இந்த டயா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து இதுக்கு மேலால் இருக்கணும். இதுக்கு அடியில் எக்ஸஸாக வந்து ஸ்க்ரப்பு தெரியணும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சைஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிடுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரோப்புக்குள்ளே வர மாதிரி எடுத்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதை விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்துட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும், சிங்க் தேய்க்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த மூடியில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கணும் நீங்கள். ஏன்னா மூடி வழியாக வெளியில் இந்த ரோப்பை எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எட்ஜு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கம்பி எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மூடியில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நல்லா கம்பி சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த மூடியில் ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அது வழியாக இந்த கயிறோட 2 பார்ட்டையும் வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு மூடியை வந்து இப்படி மூடிடுறோம். இது 2 கயிறு சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. உங்களுக்கு வெளியில் எடுத்துக்காமல் இருக்கும் தேய்க்கும்போது. முடிச்சு போட்டுட்டு மேலே ஒரு முடி போட்டுக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எங்கே ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம தேங்காய் சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போகிற தேங்காய் ஓடுனால தயாரித்த ஸ்நாக் பவுல் இது. இது ஆக்சுவலாக ரெடி பண்ணி 10 வருஷம் மேலே ஆகிடுச்சு. என்னோடய பொண்ணு வந்து 2nd படிக்கும்போது ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக பண்ணான். அது வேஸ்ட்டான பொருளில் வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ரெடி பண்ணது.
இப்போ நான் ஒரு 10-11 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே ஆகலை, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்நாக் பவுல் ரெடி பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் தேங்காய் மூடி ஒன்று எடுத்துக்கங்க. பாட்டமுக்கு சின்ன சைஸ் தேங்காய் மூடி ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 rupees ஃபெவிக்விக் வாங்கினா போதும், வேலை முடிஞ்சுது. இந்த தேங்காய் ஓட்டோட சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி டோட்டலாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அவுட்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த உள்ளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பிசுறுலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கத்தி இல்லைனா நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா நீட்டாக சுரண்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி உள்ளுக்கும் வெளியிலையும் க்ளீன் பண்ண பிறகு தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் போட்டுருங்க. போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நல்லா ஊறினது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். திரும்ப எடுத்து இந்த மாதிரி ஒரு முறை பீல் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக இந்த மாதிரி சர்ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பாட்டமையும் கொஞ்சம் கல்லில் வச்சு தேய்ச்சிருங்க. தேய்ச்சி இது நல்லா ஃப்ளாட் ஆக்கிங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம். அப்போ தான் அந்த பெரிய முடி வச்சு நீங்கள் ஒட்டும்போது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு grip கிடைக்கும். இது 2 எட்ஜு ஒட்டும்போது அடியில் கல்லை வச்சு நல்லா அப்படி தேய்ச்சிருங்க. அதை அடிப்பகுதியை இப்போ நல்லா க்ளீன் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆக்கின பிறகு நீங்கள் 2யும் வந்துட்டு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினீங்கன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இது மேலே நீங்கள் வார்னிஷ் அது மாதிரி ஏதாவது கோட் பண்ணால் கூட இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். லுக் இன்னும் ரொம்ப நல்லா. 10 இயர்ஸ் ஆனதால உங்களுக்கு கொஞ்சம் லுக் வந்து பழசாக தெரியுது. இதை வார்னிஷ் கோட் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து பாயாசம் ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் கெஸ்ட் வந்தால் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும்.